எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணா என்னோட வெயிட் குறையுமா? அப்படி குறையும்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஃபிட்டா தானே இருக்கணும், ஸ்லிம்மா தானே இருக்கணும். நான் சொல்றேன், இந்த உலகத்துல ரெகுலரா கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்றவங்க ரொம்ப கம்மி, மினிமம்ல தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அடிச்சு தூள் கலப்புறாங்க, அவங்க தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க. அவங்க வீடியோ போட்டோவை பார்த்து நம்மளும் மலைச்சு போய் நிக்கிறோம். அப்ப என்னதான் பண்றது, எப்படிதான் குறைக்கிறது, அப்படிதான் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? யார் ஒருத்தர் வெயிட் லாஸா இருந்தாலும் வெயிட் கெயினா இருந்தாலும் அதை கோலா செட் பண்ணி சேலஞ்சா எடுத்து அந்த எக்ஸசைஸை பண்றாங்களோ அவங்களால தான் குறைக்க முடியும். ஐயோ எனக்கு எந்த சேலஞ்சும் தெரியாது, அப்ப என்னால வெயிட்டை குறைக்கவே முடியாதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யாம் இருக்க பயம் எதற்கு? ஆடி இருக்கிற வரைக்கும் அந்த கவலையே உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆடி. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க போறது இல்ல. ஏன்னா டைட்டில் பார்த்த உடனே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கும், இது ஒரு சூப்பர் டூப்பரான வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். வாவ் சூப்பர் சாம, இது எனக்கு சூட் ஆகுமா, இது எப்படிப்பட்ட சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோவை பார்க்குற யோசிக்கிற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஏஜ் அதிகமா இருந்தாலும் ஏஜ் கம்மியா இருந்தாலும், நீங்க குண்டா இருந்தாலும் மீடியமா இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இந்த சேலஞ்ச் இருக்க போகுது. வாவ் செமையா இருக்குதே. அப்ப சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, எத்தனை நாள் இருக்கும் இந்த சேலஞ்ச், என்ன மாதிரி சேலஞ்ச், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறது எனக்கு வெளியில கேட்டுடுச்சு. நானும் லேட் பண்ண போறது இல்ல. இது 21 days சேலஞ்ச் தான், லெவல் 3 அட்வான்ஸ் லெவல். போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நான் இப்பதான் உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸே பண்ணதில்லை, எந்த சேலஞ்சும் பண்ணது கிடையாது. நான் பண்ணவே முடியாது, அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாரும் பண்ற மாதிரி பிகினர் லெவல்லையும் இருக்கும், அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா ரெண்டு வேரியேஷன்ல பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்திருக்க மாட்டீங்க, எந்த ஃபிட்னஸ் சென்டர்லையும் கேட்டிருக்க மாட்டீங்க, எந்த ஜிம்லையும் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளோ ஒர்க் அவுட்ஸை பண்ண போறீங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியும்னா மட்டும்தான் நான் அப்படி சொல்வேன். ஏன்னா நான் சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்வேன். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியோட நோக்கம் கோடிக்கணக்கானவங்களை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள கொண்டு வரணுங்கிறதா. இது வரைக்கும் பல லட்சம் பேரை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம நோக்கம் நிறைவேறும் வரை நம்மளோட அன்லிமிட்டடான பயணம் தொடரும். நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலி மூலமா பாத்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஐ சரியான சகோதரிகள் பலாயிரம் பேர் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியும் நீங்களும். இன்னும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா பிரெக்னன்சி ஆன சகோதரிகள் 1000 தாண்டிட்டாங்க. ஏன் அவங்க வீட்டு பர்த்டேக்கெல்லாம் என்னை இன்வைட் பண்றாங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். தூரத்தில் இருக்கிறதுக்கு பிளஸிங்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுது. இன்னும் எக்கச்சக்கமானவங்க பார்த்தீங்கன்னா பிபி சுகர் தைராய்டால வருஷக்கணக்காக டேப்லெட் போட்டு கஷ்டப்பட்டவங்களாம் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆனதா சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நாங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட பழகிட்டோம், நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், என் வேலைக்கு அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கறதில்ல, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் சொந்தக்கார யார் தெரியுமா? நான் கிடையாதுங்க, நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் தான். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நீங்க ஹெல்த்தியா ஒருத்தரை மாத்துனீங்களோ இல்லையோ, நீங்க ஹெல்த்தியா மாறுறத ஃபிட்டா மாறுறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் மறைமுகமா உங்களால மோட்டிவேட் ஆகி அவங்களும் ஹெல்த்தியா ஃபிட்டா மாறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல நான் படிக்க முடியுது. அதனால தான் சொல்றேன், இந்த அத்தனை புகழுக்கும் காரணம் நீங்கள் தான். அந்த சந்தோஷம் உங்களை தான் சேரும். இதுல உனக்கு என்னடா சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. இந்த உலகம் பூரா இன்னைக்கு சொந்தத்தை சம்பாரிச்சு வச்சிருக்க. யார் வீட்டில் வேணாலும் நான் போய் ஒரு நாள் தங்க முடியும், ஒரு வேளை சாப்பிட முடியும். உங்க வீட்டில் ஒருத்தரா நானும் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இதை விட வேற என்ன சுகம் வேண்டும் எனக்கு? அந்த சந்தோஷத்தோட இப்ப நான் சொல்றேன், என்னால வெயிட்டை குறைக்கவே முடியல. நானும் பர்மா லைஃப் பவுடர் கம்பெனியில பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணாத மீட்டிங் கிடையாது, செலவு பண்ணாத பணம் கிடையாது, லட்ச லட்சமா போட்டுட்டேன், டப்பா டப்பாவா வாங்கி சாப்பிட்டுட்டேன், வெயிட்டே குறையல. டாலர்ஸ் கம்பெனியில மசாஜ் பண்ணி பார்த்துட்டேன், நடக்கவே இல்லை. பல டயட்டிஷியனை பார்த்துட்டேன், பல ஃபிட்னஸ் கோச்சை பார்த்துட்டேன், என்னோட வெயிட் குறைஞ்சதோ இல்லையோ என்னோட பேங்க் பேலன்ஸ் தான் குறைஞ்சது. இனிமே நான் ₹1 கூட செலவு பண்ண ரெடியா இல்லை, என் வெயிட் குறையுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு வெறுத்து போய் பேசுறீங்கல்ல, உங்களுக்கு தாங்க இந்த சேலஞ்ச். எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு டாக்டர் போனா அவங்களும் வெயிட்டை குறைன்னு சொல்றாங்க. என்னாலதான் வெயிட்டை குறைக்கவே முடியலையே, இதை நினைச்சாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஹெல்த் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்ற சகோதரிகளுக்கு இதுதான் கடைசி சான்ஸா இருக்க போகுது. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்க குழந்தைய பார்த்துக்க தானே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். காலேஜ் படிக்கிற காலத்துல நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனால எனக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை வந்துருச்சு. இதனால இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ என் வெயிட் ஏறிட்டே இருக்குது. நான் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் எனக்கு குறையவே மாட்டேங்குது. இதுக்காக பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். அடுத்த கட்டத்துக்கு என்னால மூவ் ஆகவே முடியல.
முடியல. இதுக்காக நான் டாக்டர்கிட்ட போனேன்னா நான் என்னதான் மெடிசின்ஸ் கொடுத்தாலும் நீ எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு தான் இந்த சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நீங்க முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுவீங்க. அது கூட நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிற வழியும் பார்க்க போறீங்க. டயபிட்டிஸ், பிபி, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா டேப்லெட் போட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க டேப்லெட்டோட டோசேஜை குறைச்சி படிப்படியா ஒரு காலகட்டத்தில் போடவே இல்லைங்கிற ஸ்டேஜ் வரதான் போகுது. அதனால இதை கடைசியா ஒரு சான்ஸா எடுத்து இதை பண்ணி பாருங்க. எனக்கு டைமே கிடையாது, என்னோட ஆபீஸ் தூரம், எனக்கு ஒர்க் பிரஷர், என்னோட வேலையே பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்றது, அதனால நான் ஃபிட்னஸே பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் குறைஞ்ச நேரத்தில் இந்த சேலஞ்சை பண்ணி முடிக்க முடியும். இதை முடிக்கும் போது நீங்க கண்டிப்பா சொல்ற ஃபிட்டா மாறியே தீருவீங்க. இதுக்கு நான் கேரண்டி. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த சேலஞ்ச் 21 டேஸ் பாத்தீங்கன்னா லெவல் 3 சொல்றீங்க, இது ரொம்ப அட்வான்ஸ் லெவலா இருக்குமே, எல்லாரும் எப்படி பண்ண முடியும் தானே யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க. இந்த சேலஞ்சை பொறுத்த அளவுக்கு 2 டைப்பா நான் சொல்லி தர போறேன். ஒன்னு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும், இன்னொன்னு பிகினர் லெவல்ல இருக்கும். 2 பேரும் பண்ற மாதிரி தான் 2 டைப்பா சொல்லி கொடுக்க போறோம். அதனால அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்க கண்ணிலேயே மாட்டி இருக்குது. நீங்க உடனே நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில மெம்பர் ஆயிடுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்ல பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேலஞ்சோட அத்தனை வீடியோவும் டைரக்டா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இல்ல நான் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேன், நான் வீடியோ வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சாரி, இந்த வீடியோ தான் உங்களுக்கு கடைசி வீடியோவா இருக்கும். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நீங்க சான்ஸே கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணவும் போறது கிடையாது. அப்பெல்லாம் சொல்லுவாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்றேன் நம் கடன் பணி செய்து கிடப்பதே. ஏன்னா நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலிக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அதாவது வின் வின் பாலிசின்னு சொல்லுவோம். நாமளும் ஜெயிக்கணும், அடுத்தவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். நாம மட்டும் ஹெல்த்தியா மாறினா போதாது, நாம மட்டும் ஃபிட்டா மாறினா போதாது, நாம மட்டும் வெயிட்டை குறைச்சா போதாது, நம்மள மாதிரியே நம்ம ஒருத்தரை உருவாக்கணும், ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ணணும். இது ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மெம்பர் ஆக்கிடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை அத்தனை பேரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் ஹம்பிள் ரிக்வெஸ்டாக தான் கேட்குறேன். ஒரு மாஸ்டரா கோச்சா இதை நான் உங்ககிட்ட கேட்கலங்க, உங்க வீட்டில் ஒருத்தராக உங்க பிரதரை தான் இதை கேட்குறேன். ஏன்னா தனி மரம் தோப்பாகாது, ஊர் கூடி தேர் இழுத்தா மட்டும்தான் நகரும். நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியோட நோக்கம் கோடிக்கணக்கானவங்களை ஹெல்த்தியா மாற்றணுங்கிறது. இதை நான் மனசு வச்சா நடக்காது, நீங்க அத்தனை பேர் மனசு வச்சா மட்டும்தாங்க நடக்கும். இந்த 21 டே சேலஞ்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தேதியோட அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே தயாராகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி ஆகணும். எதுக்காகனா இன்னைக்கு திக்கு திசை மாறி தடுமாறி எப்படி வெயிட்டை குறைக்கிறது, யாரை பிடிக்கிறது, எதை பண்றதுன்னு தெரியாம முட்டி மோதி கஷ்டப்படுறவங்க நீங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க மறைமுகமா ஒரு குரூப்ல போடும்போது போய் சேரும். அவங்க அதனால ஹெல்த்தியா மாறும்போது அந்த புண்ணியம் உங்க குழந்தைகளை வந்து சேரும், உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேலஞ்ச் எவ்வளவு பேருக்கு தேவைப்படுதுங்கிறது இந்த வீடியோல வர லைக்கை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க போறோம். யாரெல்லாம் சேலஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு லைக் போடுறீங்களோ உங்க அத்தனை பேரையும் கையை இறுக்கமா நான் பிடிச்சி அடுத்த இடத்துல கூட்டி போய் சேர்க்க வேண்டியது என்னோட வேலை. இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு பாய் பாய் சொல்வது உங்கள் ஆடி. லவ் யூ ஆல். தேங்க் யூ so much.